அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் சென்னை காவல் ஆணையரும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் முன்னுக்கு பின் முரணான தகவலை கூறியுள்ளதால் சர்ச்சை எழுந்துள்ளது. அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி கால் பண்ணுறாங்க. அந்த 100 காலை பேஸ் பண்ணி நம்ம போலீஸ் டீம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகும்பொழுது அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் போஸ்ட் டீம்னு ஒரு கமிட்டி, அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஒரு கமிட்டி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸரும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் போடுறோம். அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் யாரும் எதிர்பாராதது. நடந்த நேரம் என்ன, நடந்த சூழல் என்ன, நம்முடைய ஒரு பல்கலைக்கழக மாணவி ஒரு ஆண் நண்பரோடு பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் தகாத நபர் விரும்பாத காரியத்தை செய்ததனுடைய விளைவு 23ஆம் தேதி நடந்த சம்பவம். 25ஆம் தேதி அந்த மாணவி புகார் மணி அளிக்கப்பட்டதற்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுத்து புகார் மணி பெற்ற குறுகிய நேரத்திலேயே அந்த நபரும் கைது செய்யப்பட்டு இன்னைக்கு விசாரணை தொடரப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் கல்லூரியிலும் பெண்களுக்குரிய பாலியல் குற்றச்சாட்டை விசாரிக்கிறதுக்கான போஸ் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளுக்கு புகார் கொடுத்தாலும் விசாரிப்பார்கள், அல்லது இந்த குழுவை சார்ந்த அவருடைய நடவடிக்கைகளில் செயல்பாடுகளில் நீங்களாகவே ஏதேனும் ஐயம் கொண்டால் அவர்களை அழைத்து பேசுங்கள், அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்கள் என்பன போன்ற கருத்துக்களை எல்லாம் நாங்கள் அந்த குழுவுக்கு வலியுறுத்தி இருக்கிறோம். அந்த வகையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த குழுவுக்குரிய கருத்து வரவில்லை என்பதும் எங்களுக்கு கிடைத்த சங்கடமான ஒரு செய்தி. காவல்துறைக்கு புகார் மனு போனதற்கு பிறகு புரிகிறது, பல்கலைக்கழகம் அதற்கு முழு ஒத்துழைப்பு தருகிறது. பதிவாளர் சொல்லுகிறார், துறையின் அமைச்சர் என்ற முறையில் நானும் அந்த காவல்துறையுடைய நடவடிக்கை முழு ஒத்துழைப்பு தருவோம் என சொல்கிறோம். கைது செய்யப்பட்டிருக்கிறார், விசாரணை தொடர்கிறது.